பாட்டிகிட்ட கிளம்பா போட்டு தரும். அத்தைப்பட்டி பிள்ளைக்கு கொஞ்சம் சோறு போட்டு ஊட்டி விட்டுருங்க. மணி 8 அதுக்கு பசிக்கு பார்த்துங்க, வாய் திறந்து காக்கு. என்ன கேட்டுச்சு? சோறு வேணும். இல்ல இல்ல, அது என்ன சொல்லிச்சோ அது அப்படியே சொல்லு. மறந்துட்டேனே. ஏம்மா என்னம்மா சொன்னேன்? வேற எதுவும் சொன்னியோ? என்ன சொன்ன? பாப்பா உனக்கு என்ன வேணும்? ரைட். அம்மா சோறு வேணும் அப்படி சொல்லிச்சு. அம்மான்னு சொல்லிச்சு. நீ தான் போட்டு கொடுக்கணும், நான் போட்டு கொடுக்கணுமோ? நமக்குள்ளே என்னத்த பாட்டி இருக்குது? நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 4 வாய் முழுங்கும். நான் போட்டு கொடுத்தா திங்காது, எனக்கு போகும் வரும், மண்டையில் 2 பொட்டு கொட்டி விட்டுருவேன். நீங்களே ஊட்டி விட்டுருங்களேன், பாவம்ல பிள்ளை. என்ன ஜென்மமோ எனக்கே தெரியலம்மா. தெய்வ பிறவி அப்படித்தான் இருக்கும். என் புருஷன் வந்துட்டார். என்ன பாபு நேரம் ஆயிட்டு? ஆமா சித்தி, இன்னைக்கு கொஞ்சம் மீட்டிங் இருந்தது. சொல்லிட்டீங்களா உங்கள் எம்டிட்ட இனிமேல் பொண்டாட்டியை பற்றி பேசக்கூடாது, யோசிக்கக்கூடாதுன்னு? போட்டி உன்னைய பத்தி பேசிக்கிட்டு இருப்பாவளோ. பாபு போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு இரு, காப்பி கொண்டு வரேன். சரி சித்தி. பாப்புக்குட்டி, அப்பா வந்து உன்னை தூக்குறேன். தூக்குன்னு கத்திட்டு ஒரு ஓடிட்டாரு. பாப்பா அப்பா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் வந்து உன்னை தூக்குவார், சரியா? மொட்டை செல்லம் பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு. பாபு மாமா இப்போ தான் வந்துட்டு காப்பி கொடுத்துட்டேன், குடிச்சிட்டாரு. சரிம்மா, சரி சரி. சட்டினி வச்சுட்டேன். இட்லி கொப்பரில் ஊற்றிடுவேன். வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். என்ன கலர் சட்னி வச்ச? தக்காளி சட்னியா, வெள்ளை சட்னியா, ஆரஞ்சு சட்னியா? மோர சட்னி. அந்த பிள்ளை அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு வந்திருக்கு. கலர் கேக்கியோ கலரு இருக்கிறது தின்னு. தேங்காய் சட்னி. சரி சாப்பிட வரேன். பிள்ளை வா, நான் அவனை கூட்டி விடுதேன். தாத்தா மாமா என்ன உட்காந்துக்கிட்டே இருக்காரு, வாங்க போய் சாப்பிடுவோம். சரி மருமோளே. சான்சன் இருக்கிறது கொஞ்சம் உதவியா இருக்கு. நல்ல பிள்ளை. எனக்கு ஒரு மகன் இருந்தா அவளுக்கே கெட்டி வச்சிருப்பேன். சரி, அவளுக்குன்னு ஒரு நல்ல புருஷன் கிடைக்காமலா போயிருவான். இப்படிதான் படுத்த உடனே உறங்குது அவ்வளோ. நமக்கு தான் ஒரு உறக்கமும் வரமாட்டுக்கு, ஒன்றும் வரமாட்டுக்கு. அதுக்கு ஏதாவது வேலை செஞ்சுருக்கணும், அப்போ தான் படுத்த உடனே உறக்கம் வரும். வாங்க படுப்போமா எல்லாரும்? இன்னும் இந்த ஒரு மாசம் மட்டும்தான் ஒரு ரூம்ல வந்து படுப்போம்ப்பா. அப்புறம் நாங்கள் எங்க ரூம்ல படுத்துக்கிடுவோம். வெயில் அதிகமா இருக்கு. இந்த ஒரு ரூம்ல தானே ஏசி இருக்கு. ஆமாம் இந்த ஏசி நல்லா ஓடுது பாருங்க. வாங்க எல்லாரும் உறங்குங்க. எவ்வளோ நேரம்னாலும் இங்கே உறங்கலாம். மொட்டை செல்லம் நீயும் தாத்தாவங்க படுங்க, நான் அதை சீர் படுத்துக்கிறேன். வேண்டாம், நீங்க நான் இங்க படுப்போம். அவர் அந்த கடைசிக்கு பாப்பு பக்கத்துல அந்த கீழே அனுப்பிடுவோம். சரி. அவர் நல்லா ஜம்னு போய் படுத்துட்டாரு. சான்சராணி இங்கே வந்து படிக்கட்டி மேலே. எப்போ லூஸ் நான் இங்கே மொட்டை செல்லத்து கூட படுத்துக்கிறேன். மொட்டை செல்லமா படுப்போம். 2 பேரும் படுத்தாச்சு. சரி நம்மளும் படுக்க வேண்டிதான். எனக்கு மட்டும் உடனே தூக்கம் வர மாட்டேக்கு. சரி இங்க இருங்க எம்டி சார், உங்க இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. என்ன இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டி. அவ எப்படி நீங்க பைத்தியம்னு சொல்லலாம்? உங்க மூஞ்ச குத்தி கிழிச்சிருவேன். அப்பா, என் புருஷனுக்கு எம்மளை என்ன பாசம்! உறக்கத்தில் எப்படிலாம் உளருதாரு, என்னெல்லாம் உளருதாருன்னு உட்காந்து பார்ப்போம். உங்க பர்சனல் வாழ்க்கையை மட்டும் பாருங்க எம்டி. என் குடும்பத்துல தலையிடாதீங்க. என் பொண்டாட்டி முழு பைத்தியம்தான், முக்கா பைத்தியம்தான். அவளை வச்சு வாழ்றது அது என்னுடைய கஷ்டம். நீங்க தலையிடாதீங்க எம்டி. முட்டாள் எம்டி, சுருட்டமண்ட எம்டி. இவர் புகழ்தாரா இல்லை என்ன செய்தாருன்னு தெரில, ஆனால் சப்போர்ட் அடிக்கார் எனக்காக. என்ன எம்டி சார் சொன்னீங்க? என் பொண்டாட்டிய பைத்தியக்கார ஆஸ்பத்திரி பிடிச்சு கொடுத்துட்டு எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? வாட் நான்சென்ஸ்! இவனே தங்கமான புருஷன், இவனே தங்கமான புருஷன். என்ன எம்டி சார், அழகான சூப்பரான பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? என் பொண்டாட்டியை பிடிச்சு கொடுக்க போறீங்களா? இப்படி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்க நான் நினைக்கல. என் மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பா? அப்ப சீக்கிரமா அந்த பரதேசிய பிடிங்க, பிடிச்சு கூண்டுல அடைங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. பாபு என்னமோ சொல்லுதாரு, ஆனா எனக்கு சரியா விளங்கலையே. என்ன சொன்னாரு? கல்யாணமா ஒரு 2 மாசத்துல கல்யாணம் வச்சிருவோம். ரொம்ப நன்றி சார் எம்டி சார், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. ஆமா, பொண்ணு நல்லா கொழு கொழுன்னு இருக்கணும். பேதியில போற பாபு மனசா என்ன இப்படி அதுக்குள்ள அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு. என் அம்மா இவர் மனசுல உள்ளதெல்லாம் வெளியே வருது. இவர் மோரையிலே முழிக்க கூடாது. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இப்போ இந்த ஃபைலை முடிச்சுட்டு வரேன். ஃபைல முடிக்கியா? நான் இன்னைக்கு நைட்டு ஒன்னே முடிச்சிருந்தேன் சார். என்னெல்லாம் பேசுதாரு. உள் மனசுல உள்ளதுதான் தூக்கத்தில் வரும். காலையில் ஆகட்டும், இவருக்கு இருக்கு. பனிமலர் இரு, நான் வந்து மாட்ட கிட்டதே. அம்மா,
இதுவும் இன்னும் தூக்கத்துல பேசுறத நிறுத்தல போல. குடும்பமே தூக்கத்துல வளர்றத குடும்பம் போலயே. பனிமலர், நீ கஷ்டப்பட வேண்டாம். மாட்டுச்சாடியெல்லாம் அள்ளி நான் என் மூஞ்சில பூசிக்கிறேன். சை கர்மம். இரு பனிமலர் வாரு. சாணியை நான் அள்ளி பூசிக்கிறேன். இரு வாரு. இந்த அரமண்டல் தாத்தா மாமா ரோட்டுக்கெல்லாம் ஓடுதாரு. சாணியை உண்மையிலே அள்ளி பூசிடக்கூடாத. சை என்னன்னு ஒளிஞ்சு போட்டும்பா. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, பெண்ணி நிலா வந்து வந்து தேடுது. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, எப்போ வர போற, எப்போ வர போற. எப்போ வரன்னு இதுவே போயிட்டு எங்க ஒளிஞ்சு போதோ தெரியல. சை ஆக மொத்த குடும்பமும் நடுராத்திரி உளறி ஓடிருச்சு. ஆனால் அந்த பாபு மனுஷனை சும்மா விடக்கூடாது. இருக்கட்டும், விடியட்டும். அவ்வளோ நேரம் பொறுக்க வேண்டாம். இப்போ ஒரு மிதிச்சு கீழே தள்ளிடுவோம். ஐயோ, விழுந்து விட்டேன். புது மனைவியின் மடியில் விழுந்து விட்டேன். இவர் முறைக்கு புது மனைவி கேட்கும். கண்ணு இருந்தால் தானே கனவு வருது. காலையில் 2 கண்ணையும் பிடுங்கி விட்டுறதேன். யாரை நம்பினாலும் இந்த பேக்கு மாதிரி இருக்கிற பாபுவை மட்டும் நம்பவே கூடாது. மோசமான ஆளு. மாலை 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 மாலை, சாமி மாலை சாமி மாலை. அலுவனி பொண்ணு டெய்லி கோயிலுக்கு வந்துடும் போல. மாலை கொடுங்க. தாரேன். இன்னைக்கு ரேட் எவ்வளோ? எல்லா நாளும் ஒரே ரேட்டு தான். பணம் வரும்போது தரேன். சரிம்மா. நாளைக்கு ஒரு 10 மாலை வேணும். 10 மாலையா? எதுக்கு? எல்லா சாமிக்கும் நாளைக்கு போடுறதா வேண்டியிருக்கேன். எதுவும் வேண்டுதல் நிறைவேறி இருக்கோ? ஆமா, மன நிம்மதி கிடைக்கணும்னு வேண்டதே இப்போ ஓரளவு கிடைச்சிட்டு. சரி சரி, நாளைக்கு 10 மாலை கட்டி வைக்கேன். 10 மாலை வாங்குற ரேட் கொஞ்சம் குறைச்சு தாங்க. உங்களுக்கு இல்லாததா கண்டிப்பா குறைச்சு தாரு. ஆப்போசிட்ல ஒரு அக்கா போட்டிருந்தாங்களா, கடை என்னாச்சு? மழையில கரைஞ்சு போயிட்டு. ஐயோ, பூ கரையுமா? பூ கரையாது, ஆனா அந்த அக்கா கரைஞ்சிட்டு. காமெடியா பேசுறீங்க. நீங்க எப்படி சிரிச்சு சந்தோஷமா இருங்க, அழாதீங்க. இல்ல இல்ல, இன்னும் மலரதாலாம் இல்ல. வாரே மாணவனே மாணவனே நெல்லு. வந்துட்டா என் வாழ்க்கையை கெடுத்தவ. இந்த பொம்பளை தான் உங்களை லவ் பண்ணி ஏமாத்தினவளா? ஆமா, இவளாலதான் நான் 3 வாட்டி சாவதுக்கு ட்ரை பண்ணேன். மாணவனே மாணவனே நில்லு, இந்த யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு. பால் பாண்டி பால் பாண்டி பால் பாண்டி. நல்லா இருக்கியா பால் பாண்டி? நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு என்ன? யாரு இந்த முட்டைக்கண்ணி? இவர் கல்யாணம் பண்ணிக்க போறவர். ஓஹோ ஓஹோ ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஆமா. நீ என்ன படிச்சிருக்க? 12ஆம் வகுப்பு படிச்சேன். யோகா டீச்சர் நான் தான். நான் எம்எஸ்சி வரை படிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல வேலைக்கு போயிருவேன். இவரை நான் பாத்துக்கிடுவேன். இவன் ஒரு பூக்காரன். இவனை நம்பி வாழ்க்கைய வீணாக்காத. பணத்தை பார்த்து வர்றது கிடையாது வாழ்க்கை, குணத்தை பார்த்து வரும். பணத்தினாலதானே தூக்கி போட்ட. இவர் வாழ்க்கையில எப்படி முன்னேறுறாருன்னு பாரு. 2 பேரும் பிச்சை எடுக்க போறீங்க இந்த கோயில் வாசல்ல. நீதான் எடுப்ப பிச்சை. யாரு இந்த பொம்பளை? ரொம்ப ஓவரா பேசுதா? பால் பண்ணி சார், தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அவளை வெறுப்பேத்தான் அப்படி சொன்னேன். சாரி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஆளெல்லாம் இப்படிதான் பண்ணணும். அவ முடி தலை குடிஞ்சு நிக்காதீங்க, தலை நிமிர்ந்துருங்க. ஏமாத்தின அவளே சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு இரவெல்லாம் பூ மாலை கொடுக்காதீங்க. அதை தொடறதுக்கு அவளுக்கு எந்த அர்த்தத்தையும் கிடையாது. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் கூட உண்மையிலேயே கட்டிக்கிடுமோன்னு நினைச்சேன். எல்லாம் சும்மா தானா? சரி, நம்ம பொழப்ப பாப்போம். பூமாலை பூமாலை பூமாலை. ஐயோ, என் வீடு இப்படி கிடைக்க நான் என்ன செய்வேன்? வாடகை வர இந்த மாசம் 7000 ரூபாய் கொடுக்கணும். நான் என்ன செய்வேன்? திஸ் மேன் எப்போதுமே நெஞ்சு பிடிச்சு உட்கார்ந்துரும் சோம்பேறி. நல்லாதான் இருந்தது வீடு, தேவையில்லாம இடிச்சிட்டோம். இதையே யூ ஆல்வேஸ் புலம்பி 7000 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியும்? இந்த மாசம் வாடகை 7000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கணும். ஐடியா. என்ன ஐடியா? ஏய் ஹஸ்பண்ட், உனக்கு 2 கிட்னி இருக்குல்ல, உன்னை வித்துரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உயிர் வாழ்றதுக்கு ஒரு கிட்னி போதும். ஒரு கிட்னியை வித்து பேங்க்ல பணத்தை போட்டுடலாம். தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசுற மேன். ஒரு கிட்னி 50 lakhsல இருந்து 60 lakhs வரை போகுமா? என்ன கொல்லணும்னே முடிவு பண்ணிட்டல. கடவுள் இதுக்கு 2 கொடுத்துருக்காரு. ஒன்ன கொடுத்துதான் இன்னொன்னு வச்சு வாழணும். உனக்கு 2 கண்ணு இருக்காட்டி ஒரு கண்ணை கொடு. ஒரு கண்ணை யாரும் வாங்க மாட்டாங்க, 2 கண்ணா தான் வாங்குவாங்க. ஆனா கிட்னி 1 கொடுத்தாலே போதும். எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல பேசி வைக்கிற மேன். கிட்னியை கொடுத்துட்டு நான் செத்துறணும். நீ அந்த பணத்தை போட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும். பணம்லாம் எனக்கு மேட்ரே இல்லை மேன். எங்க வீட்டுல நான் பார்க்காத பணமா? இப்படி கிடந்து கஷ்டப்படணும் எனக்கு அவசியமே இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. இதையே 20 வருஷமா சொல்லிக்கிட்டே இரு. ஐயோ, என் வீடு இப்படி இருக்கே, நான் என்ன செய்வேன்? நான் போறேன், அந்த காலேஜ் ஓனர் பையன் வீட்டுக்கே போறேன். அங்க போய் என்ன மேன் செய்ய போற? வீட்டை மட்டும் எப்படியாவது கட்டி கொடுத்துரு தம்பி. அப்புறமா பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தாரேன்னு இப்படி சொல்ல போறேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாத மேன். நான் போவதான் போறேன்.
போ போ, எப்படியும் போ. அழகா கிட்னியை கொடுக்கலாம். இந்த மேன் கேட்கவே மாட்டுக்காரு.